சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம். எல்லா புகழும் அண்ணாமலை இருக்குது. இந்தியாவில் தென்னகத்தில் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட இடத்துல தான் ராயக்கோட்டை சாலையில் இந்த மலை இருக்குது. இந்த மலையின் பேர் பிரம்மமலைன்னு சொல்லுவாங்க. முக்கியமான விசேஷன்னு சொல்லப்போனால் மும்மூர்த்திகளும் தனி மலையில் அமர்ந்து காட்சியளிக்கிறாங்க. அதுவும் ஒரே நேர்கோட்டில் சம தூரத்தில் இருக்கிறது உலகத்திலே இங்கே தான் வருது. இந்த குகையானது அர்த்தநாதீஸ்வரர் குகைன்னு சொல்லுவாங்க. இதில் பிருகு மகரிஷி, கலிங்க மகரிஷி, இன்னும் பல ரிஷிகள் இந்த தியானம் பண்ணுறதா சொல்கிறாங்க. இடைஞ்சல் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அமாவாசை மட்டும் பக்தர்களுக்காக 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் திறக்கிறோம். இது மேற்கு பார்க்க அவருடைய திருமுகம் அமைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ 5000 ஆண்டுகள் பிரம்மதேவரே வச்சு வழிபட்ட இடம்னா இதுதான் சொல்லலாம். எவ்வளோ அற்புதமான காட்சி பாருங்கள். சிவபெருமானை பார்க்குறோம். ஐயா, இந்த கோயில் வந்தீங்கன்னா நம்ம தலையெழுத்தே மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஐயா, சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம். எல்லா புகழும் அண்ணாமலை இருக்குது. ஐயா, நம்ம பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வந்திருக்கோம். ஓசூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு பிரம்மா மலை வந்திருக்கோம். அந்த மலையை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. இப்போது பிரம்மா மலை தான் வந்திருக்கேன். ஐயா, இந்த பிரம்மா மலை அடிவாரத்தில் ஒரு வராகி அம்மன் கோயில் இருக்குது. ஃபஸ்ட்டு வராகி அம்மனை பார்ப்போம். வாங்க போகலாம். வாங்க. ஒரு அற்புதமான ஒரு மலை, சித்தர்கள் வாழ்ந்த இடம், மகான்கள் தவம் செய்த இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம். நம்ம மனோர்மணிநாதர் இந்திராட்சி அம்மாள் திருக்கோயில் தான் வந்திருக்கோம். அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஐயா போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வராகி அம்மனை பார்க்க போகிறோம். இப்போ அம்மனை பார்க்க போகிறோம், வராகி அம்மனை பார்க்க போகிறோம். ஐயா, வராகி அம்மனை தான் பார்க்க போகிறோம். சித்தர்கள் வாழ்ந்த இடம், ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம். ஐயா, பிரம்மா மலைக்கு அடியில் தான் இது இருக்குது. இந்த ஃபோட்டோலாம் பாருங்கள், சித்தர்கள் ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம விநாயகரை பார்க்குறோம். விநாயகர் பாருங்கள் ஐயா. அப்புறம் அம்பாள், இவ தான் வராகி அம்மனை பார்க்குறேன் பாருங்கள் ஐயா. இந்த பிரம்மா மலைக்கு அடிவாரத்தில் முதல் இங்கே வராகி அம்மன் இருக்குது. அந்த வராகி அம்மனை கும்பிட்டு தான் அடுத்து நம்ம மனோமணிநாதரை போய் பார்க்க போகிறோம். அமைதியான இடம், சித்தர்கள் தவம் செய்த இடம், மகான்கள் தவம் செய்த இடம். இன்றைக்கும் சித்தர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஐயா, ரொம்ப அற்புதமான ஒரு திருக்காட்சி தான் பார்த்துருக்குறேன் பாருங்க. ஐயா, இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குரு பகவான் போய் பார்க்க போகிறோம். இந்த குரு பகவான் செல்வழின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க எப்போலாம் வாங்க. நம்ம பைரவர் தான் பார்க்க போயின்னுக்கிறேன். அதுதான் நம்ம போயின்னுக்கிறோம் அந்த வழி. போகலாம் வாங்க ஐயா. இந்த பிரம்மா மலை அடிவாரத்தில் தான் இப்போ ஒரு பைரவர் சாமி வச்சுருக்காங்க. அதுதான் இப்போ பார்க்க வந்திருக்கோம். அற்புதமான ஒரு பைரவர் பார்க்குறோம் பாருங்க ஐயா. இந்த மலையை சுற்றி நிறையா இருக்குது சாமிங்க. அதை தான் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துன்னுக்குறோம். இவர் தான் கால பைரவருங்க ஐயா.
இப்போது இந்த மலை மேலே தான் நம்ம பிரம்மாவை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே மலையை சுற்றிடலாம். மலையை சுற்றி என்னென்ன இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக பிரம்மாவை போய் பார்க்கலாம் ஐயா. ஐயா இப்போ நம்ம மலையை சுற்றி இப்போ ஒவ்வொன்றா பார்த்துன்னுக்குறோம். இப்போ வந்து நம்ம குரு பகவானை பார்க்க போகிறோம். வாங்க ஐயா. இந்த மலைக்கு குபேர மூலையில் ஐயா, பிரம்மா மலைக்கு குபேர மூலையில் தான் நம்ம தட்சிணாமூர்த்தி குரு பகவான் இருக்கிறாரு. அவரை போய் நம்ம பார்க்க போகிறோம். கஷ்டப்பட்டு மலை ஏறி வந்திருக்கேன் ஐயா. ஒசூர் பக்கத்தில் மலை மேலே தான் இருக்கிறோம். மலை வேறு பேஜ் நிற்குது ஐயா. மலையும் பொருட்படுத்தாமல் நம்ம வீடியோ ஷூட் பண்ணி வந்திருக்கோம். வாங்க ஐயா போகலாம். உங்களுக்காக எடுக்கிறோம் பிரத்யேக காட்சி பாருங்கள் ஐயா. மறக்காமல் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஐயா. ஐயா இப்போ தான் பாரு நம்ம குரு பகவானை பார்க்க வந்திருக்கேன் ஐயா. இவர் தான் குரு பகவான் ஐயா. இந்த மலைக்கு குபேர மூலையில் தான் குரு பகவானை இப்போ பார்க்குறோம். எவ்வளோ அற்புதமாக இருக்கிறார் பாருங்க ஐயா. அதே போல் இந்த மலைக்கு கீழே அவருக்கு கீழே சனி பகவான் இருக்கிறாரு. இவருடைய கண்ட்ரோலில் தான் சனி பகவான் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அவரையும் இப்போ பார்க்க போகிறோம். போகலாம் வாங்க ஐயா. இப்போ நம்ம சனீஸ்வரனை பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ தான் நம்ம குருவை பார்த்தோம். இப்போ சனி பகவானை பார்க்க போகிறோம். இந்த பிரம்மமலையை சுற்றி நிறைய வச்சுருக்காங்க சிலைகள், சாமிகள். பைரவரை பார்த்தோம், இப்போ குரு பகவானை பார்த்தோம், இப்போ சனி பகவானை பார்க்க போகிறோம். வாங்க. ஓம் சனீஸ்வராய போற்றி, ஓம் சனி பகவானே போற்றி, ஓம் சனி பகவானே போற்றி. பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்கிறார் பாருங்கள் சனி பகவான். சனி பகவானை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் தான் நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்காக பிரத்யேக வீடியோ நாங்கள் காமிக்கிறோம். பொறுமையாக பாருங்கள் ஐயா. ஐயா இப்போ நம்ம சிவபெருமானை பார்க்க போகிறோம். மனோர்மணிநாதர் திருக்கோயில், இந்திராட்சி அம்மாள் கோயில் தான் வந்திருக்கோம். வாங்க ஐயா போய் பார்க்கலாம். இது பெரிய பாறை, பாறை கட்டில் தான் சிவபெருமான் இருக்கிறாரு. இது நம்ம கீழே படுத்து தான் ஐயா போகணும் அந்த கோயிலுக்கு. எப்படிப்படி பெரிய மகானாக இருந்தால் கூட சரி, முதலமைச்சர் இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் அவர்கிட்ட கீழே படுத்துன்னு தான் போகணும். வாங்க ஐயா போகலாம் வாங்க. பாருங்கள் அற்புதமான ஒரு காட்சி பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய, சிவாய நம, சிவாய திருச்சிற்றம்பலம், சிவாய நம, சிவாய நம. எவ்வளோ அற்புதமான காட்சி பாருங்கள். சிவபெருமானை பார்க்குறோம். பெரிய பாறை, பாறை கடியில் தான் சிவபெருமான் இருக்கிறாரு. மனோர்மணிநாதர் இந்திராட்சி அம்மாள் திருக்கோயில் ஐயா. இந்த கோயில் வந்தீங்கன்னா நம்ம தலையெழுத்தே மாறுதுன்னு சொல்கிறாங்க ஐயா. அற்புதமான ஒரு திருக்காட்சி தான் பார்த்துன்னுக்குறோம் ஐயா. எப்போனா வந்தீங்கன்னா வாங்க. ஒசூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா பிரம்மா மலை. இந்த பிரம்மா மலை அடியில் தான் இதில் கோயிலை நீங்கள் பார்க்கலாம். பெரிய ஒரு குகை கோயில். அதுதான் நம்ம சிவபெருமானை பார்த்துன்னுக்குறோம் ஐயா. அற்புதமான ஒரு திருக்காட்சி ரொம்ப பாருங்கள். அதே போல் நம்ம இந்திராட்சி அம்மாவை பார்க்குறோம் பாருங்கள். அந்த அம்மாவை பார்க்குறோம். அற்புதமான ஒரு காட்சி. பிரம்மா மலைக்கு அடியில் தான் நம்ம சிவன் கோயில் இருக்குது. பிரம்மா வந்து வணங்கின இடம்னு சொல்கிறாங்க ஐயா. பிரம்மனுக்கு மோட்சம் பெற்ற இடம். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா உடும்பா வந்து பிரம்மனுக்கு காட்சி கொடுத்ததா சொல்கிறாங்க இந்த இடத்துல ஐயா. சித்தர்கள், முனிவர்கள், மகான்கள் தவம் பிறந்த இடம் ஐயா. இந்த இடம் ஐயா அகத்தி முனிவர் தவம் இருந்த இடம். அது இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஐயா. அற்புதமான ஒரு காட்சி தான் ஐயா பார்த்துன்னு பாருங்கள் ஐயா. யாரும் காண கிடைக்காத காட்சிங்க ஐயா. இதுதான் பிரம்மாமலை. பிரம்மாமலைக்கு அடியில் தான் நம்ம சிவபெருமான் இருக்கிறான் ஐயா. ஐயா இருக்கிறாரு. சிவபெருமான் வந்து உடும்பாக காட்சி கொடுத்தாரான் ஐயா பிரம்மாவுக்கு. பிரம்மனுக்கு சாபம் போன இடம்னு சொல்கிறாங்க இந்த இடம் ஐயா. ஐயா இப்போ நம்ம சாமி கும்பிட்டோம். இப்போ சாமி கும்பிட்டு வெளியே வரோம் பாருங்கள் ஐயா. ஐயா யாரும் நடந்து போக முடியாது, எழுந்து போக முடியாது, படுத்து தான் ஐயா வரணும், முட்டி போட்டு தான் வரணும் இந்த சாமிக்கிட்ட. அற்புதமான ஒரு சிவாலயம். வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் வாங்க. சிவபெருமான அருள் பெறுங்க. மனோர்மணிநாதர் இந்திராட்சி அம்மா திருக்கோயில் தான் இப்போ பார்த்தோம். இப்போ பார்த்து வெளியே வந்துட்டேன் ஐயா. கஷ்டப்பட்டு பார்த்துட்டோம், சாமியை பார்த்துட்டேன். மறக்காமல் வந்து சாமியை பாருங்கள் ஐயா. சிவாய நம, சிவாய திருச்சிற்றம்பலம். எப்போ இங்கே அழகான ஒரு ராகு பகவானை கேது பகவானை பார்த்துன்னுக்குறேன் ஐயா. சாமிக்கெல்லாம் அங்கே அழகான ஒரு புத்து ஒன்று இருக்குது, வெள்ளைய இருக்குது, செடி இருக்குது, அதை பார்க்குறோம். இப்போ நம்ம இப்போ மேலே போக போகிறோம் ஐயா. மேலே வந்து சுடலமலை சாமின்னு இருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அது மேலே தான் ஏறி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம்.
ஐயா இப்போ நம்ம சுடலமலை சாமி போகிற வழியில் தான் ஒரு அழகான ஒரு நாகத்தை பார்க்குறோம். பாருங்கள், பாறையிலே நாகத்தை சிற்பம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 60 அடி இருக்காங்க அந்த நாகம். மேலே தான் போகிறோம். மேலே தான் சுடலமலை சாமி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. போகலாம் வாங்க ஐயா. நம்ம சுடலமலை சாமி தான் பார்க்க வந்திருக்கோம் பாருங்க ஐயா. பிரம்மா மலைக்கு அடியில் தான் இருக்கு ஐயா இந்த சுடலமலை சாமி. நிறைய வேல் வச்சுருக்காங்க பாருங்கள். சுடலமலை ஈசானர்னு போட்டிருக்காங்க. அற்புதமான ஒரு திருத்தலம் தான் வந்திருக்கோம். பிரம்மா மலைக்கு அடியில் தான் இருக்கு ஐயா. எல்லா சாமியும் வச்சுருக்காங்க, சுற்றி மலை சுற்றி இருக்கு ஐயா. அதான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். மலையை சுற்றி பாருங்கள், ஒசூர் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இதுதான் பிரம்மா மலை ஐயா. ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மனே இங்கே தான் வந்து வணங்கினார். சிவபெருமானை வணங்கி இங்கே தான் மோட்சம் பெற்றாருன்னு சொல்கிறாங்க. பிரம்மன் வணங்கின இடம், பிரம்மன் தவம் செஞ்ச இடம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஐயா இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கும்பிடிக்கு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வீடு கட்டாதவங்களாம் வந்து கல் அடிக்க வச்சாங்கன்னா சீக்கிரமாக வீடு கட்டணும்னு ஒரு ஐதீகம் ஐயா. அதான் எல்லாம் அடிக்க வச்சுருக்காங்க பாருங்க ஐயா. ஐயா இந்த இடத்துல தான் பிரம்மன் வந்து தவறுந்ததாக சொல்கிறாங்க ஐயா. தவறுந்ததுனால சிவபெருமான் வந்து உடும்பாக காட்சி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. அதான் பிரம்மா மலைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதான் சிவன் பாரு, சிவனே மலையாக தெரியாரு பாரு, ஒரே கல் ஐயா. அதான் சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு பாருங்கள். இவருக்கு பின்னாடி ஒரு குகை கோயில் இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க. இந்த பாறைக்கு அடியில் ஐயா ஒரு பெரிய குகை இருக்குது, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க. இங்கே தான் ஒரு மிகப்பெரிய குகை இருக்கு ஐயா. இந்த குகையில் தான் வந்து பிரம்மா தவறுந்ததாக சொல்கிறாங்க ஐயா. அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். இதுதான் பிரம்மா தவறுந்த இடம்னு சொல்கிறாங்க ஐயா. பிரம்மாவுடைய குகை கோயில்னு சொல்கிறாங்க ஐயா. அதுதான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம் ஐயா. ஒரு பாறைக்கடியில் ஒரு பாதாள குகை இருக்குது, அதோடைய காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறீங்க பாருங்க ஐயா. ஐயா இப்போ நம்ம பிரம்மமலைக்கு தான் போகிறோம் வாங்க ஐயா. படிக்கட்டு வழியாக தான் போயின்னுக்குறோம் ஐயா. அந்த பக்கம் காரு போகிறதுக்கு டூல் போட்டு தனியாக ஒரு சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க ஐயா. இதுதான் பழமையான வழி, இதில் தான் போயின்னுக்குறேங்க ஐயா. ரொம்ப மேடான பகுதி. பிரம்மாவை பார்க்க போகிறோம் வாங்க ஐயா. பிரம்மா மலையை பார்க்க போகிறோம். பிரம்மா மலை ஏறின்னுக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பக்கத்தில் பிரம்மா மலை தான் வந்திருக்கேன் ஐயா. ஒசூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அந்த கோயிலை பார்க்கலாம். ரொம்ப கடினமான வழி, கஷ்டப்பட்டு மலை ஏறி போயின்னுக்கிறேன் வாங்க ஐயா. இப்போ பிரம்மாவை போய் பார்க்கலாம் வாங்க. பிரம்மாவுக்கு சாபம் வந்தது இல்லையா, அதனால் சாப விமோசனம் பெற்ற இடம் தான் இந்த இடம். அதுதான் இப்போ நான் பார்க்க போயின்னுக்கிறேன் ஐயா. போகலாம் வாங்க. ஐயா இன்னும் பாதி தூரம் இருக்கு ஐயா. கஷ்டப்பட்டு பாதி தூரம் வந்துட்டோம். இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தியான மண்டபம்னு சொல்கிறாங்க. இங்கே உட்காந்து தியானம் பண்ணுறாங்களா ஐயா. இங்கே உட்காந்து தியான மண்டபம்னு சொல்கிறாங்க. வந்தீங்கன்னா இந்த படிவழியில் தான் இது இருக்குது, தியான மண்டபம். இங்கே உட்காந்து தியானம் பண்ணுங்க ஐயா. இதான் தியான மண்டபம் ஐயா. நம்ம நடக்கிற வழியில் தான் இருக்குது. இங்கே உட்காந்து தவம் பண்ணிட்டு போகலாம் ஐயா. சிவாய நம்ம இப்போ ஐயா நம்ம மலையாற வழியில் தான் ஒரு குகை பார்த்துருக்கோம். இந்த குகை தான் எதுவும் உள்ளே போதுங்க ஐயா. மலைக்கு போகிற வழியில் தான் ஒரு குகையை பார்க்குறேன் ஐயா. அது உள்ளே ஃபுல்லாக போகுது, எங்கே போகுதுன்னு தெரில ஐயா. வந்து நம்ம வீடியோ காமிக்க முடியுது பாருங்க ஐயா. இப்போ நம்ம வர வழியில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு பகவானும் நம்ம லட்சுமி அம்மாவை பார்க்குறோம். அதோட சிலையை தான் இப்போ பார்க்குறோம் பாருங்க ஐயா. மேலே வந்துட்டு கிட்ட சாமியை பார்க்க வந்துட்டோம் ஐயா. இன்னும் கொஞ்சம் தூரம் வாங்க ஐயா போகலாம்.
ஐயா இப்போ நம்ம பிரம்மா மலை மேலே வந்துட்டோம். பிரம்மா வந்து தவறு இருந்தால் தான், தவறு இருக்கும்போது சிவபெருமான் வந்து உடும்பாக காட்சி கொடுத்தாராம். அந்த உடும்பு பாருங்கய்யா, உடும்பு வந்து கல்லாக மாறிட்டு இருக்குது பாருங்கய்யா. அற்புதமான ஒரு காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். ரொம்ப நிஜமான காட்சி. இந்த கல் பாருங்களா, உடும்பு மாதிரி தெரியுது பாருங்களா. இதான் சிவபெருமான் வந்து பெரிய உடும்பாக பிரம்மனுக்கு காட்சி கொடுத்த இடம் ஐயா. அற்புதமான ஒரு காட்சி பார்த்துருக்கிறீங்க பாருங்கய்யா. இந்த பிரம்மனுடைய மலை மேலே தான் இந்த உடும்பு மாதிரி தெரியுது பாருங்கய்யா. பெரிய கல் பாருங்கள், ஃபேஸ் வந்து உடும்பு மாதிரி தெரியும் பாருங்கய்யா. முன்ன பாருங்கள் உடும்பு மூஞ்சி தெரியும் பாருங்கள். இதாங்க ஐயா தலை, உடும்புடைய தலை இதுதான். இதான் உடம்பு உடும்புடைய உடம்பு பாருங்கய்யா. அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துக்கிறோம் பாருங்கய்யா. ஐயா இப்போ பிரம்ம மலைக்கு வந்துட்டோம். பிரம்மா கோயில் கிட்ட வந்துட்டோம்யா. பிரம்மாவுடைய இதுதான் தலைவரிச்ச மரம். மரம் காஞ்சிட்டு இருக்குதுங்க ஐயா. மரம் பேர் போர்டில் போடல, ஆனால் அந்த மரத்தெல்லாம் துணியெல்லாம் கட்டியிருக்காங்க. இதான் தலைவரிச்ச மரம்னு போட்டிருக்காங்க ஐயா. வாங்க ஐயா, அப்படி மேலே போகலாம் வாங்க ஐயா. மலை மேலே பார்க்க போகிறோங்க ஐயா. கலியுக பிரம்மாவை பார்க்க போகிறோம் வாங்க ஐயா. ஐயா தமிழ்நாட்டில் 3 இடத்துல பிரம்மா கோயில் இருக்குது ஐயா. ஒன்று திருப்பட்டூரில் இருக்குது, ஒன்று ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இங்கே ஓசூரில் இருக்கு ஐயா. இப்போ கோயிலுக்கு பூட்டிட்டுருக்காங்க. நம்ம வந்த நேரம் ஐயா, மதியான நேரத்தில் வந்திருக்கோம். கோயிலுக்கு பூட்டியிருக்காங்க. பிரம்மாவை பார்க்குறோம், சரஸ்வதியை பார்க்குறோம். அற்புதமான ஒரு காட்சி பார்க்குறோம் பாருங்க ஐயா. ஐயா அழகர் பிரம்மாவை பார்க்குறேன் ஐயா. நம்ம வந்த நேரம் கோயிலுக்கு பூட்டியிருக்கு, இருந்தாலும் பிரம்மாவை காமிக்கிறோம் பாருங்க ஐயா. மலை மேலே தான் இருக்கிறாரு. அப்புறம் பக்கத்தில் நம்ம சரஸ்வதி அம்மாவும் இருக்காங்க. ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மலை மேலேருந்து பார்க்குறேன் பாருங்கள். சந்திர சூரியேஸ்வரர் திறாரு பாருங்கள், அழகான சிவன் மலை தெரிந்து பாருங்கள். அதனுடைய அற்புதமான காட்சி தான். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் விஷ்ணு மலை இருக்குது பாருங்கள், சின்னதாக தெரியும் பாருங்கள் விஷ்ணு மலை. இப்போ நாம் நிற்கிறது வந்து பிரம்மா மலை, அது மும்மூர்த்திகள் மலை ஐயா. ஃபஸ்ட்டு சென்ட்ரல் சிவன் இருப்பார், அப்புறம் அந்த பக்கம் வடக்கு பக்கம் வந்து விஷ்ணு இருப்பார், அப்புறம் மேற்கு பக்கம் வந்து நம்ம பிரம்மா இருப்பாருங்க ஐயா. எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். ஒசூர் பாருங்க ஐயா, அற்புதமான ஒரு காட்சி பார்த்துன்னுக்கிற பாருங்கள். இதுதான் பிரம்ம மலை ஐயா. பிரம்ம மலை மேலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பிரத்யேக காட்சி தான் பார்த்துன்னுக்கிறீங்க பாருங்கள். இதுதான் பிரம்மா கோயில் ஐயா. பிரம்மா கோயில் வந்துவிட்டோம், பிரம்மனை தரிசனம் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு வீடியோ காமிச்சிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஒசூர் பாருங்க ஐயா, ஒசூர் சிட்டி பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக தெரியுது பாருங்கள் ஐயா. இப்போ இவ்வளோ நேரம் பிரம்மாவை பார்த்தோம். இப்போ பிரம்மன் வந்து இங்கே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது குகைக்குள்ளே. அந்த சிவன் பேர் வந்து அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில். இந்த இடத்துல தான் பிரம்மன் வந்து வணங்கி சாப விமோசனம் பெற்றாங்கன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் வாங்க. குகைக்குள்ளே தான் போனோம் வாங்க ஐயா, போகலாம் வாங்க. கும்பலம் எல்லா புகழும் மண்ணாமலே இருக்கு இறைவா பரம்பொருளே ஈஸ்வரா. ரொம்ப உள்ளே தான் போனோங்க ஐயா, வாங்க ஐயா போகலாம். சிவாய நம்ம சிவாய ஐயா. இப்போது நம்ம பிரம்மன் மலைக்கு தான் வந்திருக்கோம். ஒரு 20 அடி ஆழத்தில் ஒரு கோயிலை தான் நம்ம சிவனாக பார்க்குறோம் ஐயா. அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் இதுதான். பிரம்மன் வந்து இங்கே தான் தவறுந்த மோட்சம் பெற்ற இடம் ஐயா. ஒரு அற்புதமான ஒரு திருக்காட்சி ஐயா. அதாவது பாறைக்கு அடியில் 20 அடி ஆழத்தில் கோயில் இருக்கு ஐயா. ரொம்ப இருட்டான பகுதி. வீடியோ எடுக்க பர்மிஷன் இல்லை ஐயா, நாங்கள் பர்மிஷனுக்கு எடுத்து தான் வீடியோ எடுத்திருக்கோம். அர்த்தநாரீஸ்வரர் அதாவதுங்க ஐயா, நீங்கள் திருச்செங்கோட்டில் தான் நீங்கள் பார்க்கலாம். பாதி சிவன் பாதி பார்வதி பார்க்கலாம். திருவண்ணாமலை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தபடியாக நம்ம இங்கே ஒசூர் பக்கத்தில் பிரம்மன் மகை கோயிலில் தான் இது அற்புதமான ஒரு சிவாலயம் பார்க்குறேங்க ஐயா. என்ன மாதிரி காட்சிங்க ஐயா, காண கொடுக்காத காட்சிங்க ஐயா. பாருங்க ஐயா, 20 அடி ஆழத்தில் குகையில் தான் இருக்கிற சிவபெருமான். அதுதான் இப்போ நாங்கள் பிரத்யேக காட்சி நீங்கள் பார்த்துருக்கிறீங்க பாருங்க ஐயா. 5 தலை நாகம் கொண்ட சர்பத்துக்கு அடியில் தான் சிவபெருமானும் பார்வதியும், சிவன் பாதி பார்வதி பாதியாக காட்சி கொடுக்குறாங்க பாருங்க ஐயா. சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம் ஐயா. இப்போ சிவனை பார்த்தேன் ஐயா. சிவபெருமான் வந்து பிரம்மனுக்கு அடியில் 20 அடி ஆழத்தில் தான் இருக்கிறாருங்க ஐயா. 5 தலை நாகத்துக்கு அடியில் தான் சிவன் பாதி பார்வதி பாதி இருக்கிறாரு. இங்கே தான் பிரம்மன் வந்து தவம் பண்ணி மோட்சம் பெற்ற இடத்த தான் இப்போ நம்ம பார்த்தோம். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்தோம். இப்போ தான் சாமி கும்பிட்டு மேலே ஏறி வரா ஐயா. ஐயா 20 அடி ஆழத்தில் தான் இருக்கு இந்த குகை ஐயா. இந்த குகைக்குள்ளே தான் சிவபெருமான் இருக்கிறார் ஐயா. இங்கே தான் வந்து பிரம்மன் தவம் பண்ணாராம். தவம் பண்ணி
சிவபெருமான் வந்து உடும்பாக காட்சி கொடுத்தாரு. அந்த உடும்பு நம்ம உங்களுக்கு வீடியோ காமிச்சிருக்கிறாங்க, அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. உடும்பாக காட்சி கொடுத்ததுனால பிரம்மனுக்கு விமோச்சனை கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க ஐயா. 20 அடி ஆழத்துல இருந்தால் இப்போ நம்ம சாமி கும்பிட்டு மேலே ஏறி வரோம் ஐயா. ரொம்ப அற்புதமான ஒரு திருக்காட்சிங்க ஐயா. சிவாய நம்ம சிவாய திருச்சிற்றம்பலம். இதான் பிரம்மன் மலை, பிரம்மமண்டல அடியில் தான் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் தான் பார்த்தோம் ஐயா. இந்த தரலாறுல கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் செழிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் நிறைவுடனும் வாழட்டும். இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தென்னகத்தில் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட இடத்துல தான் ராயக்கோட்டை சாலையில் இந்த மலை இருக்குது. இந்த மலையின் பேர் பிரம்மமலைன்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன முக்கியமான விசேஷம்னு சொல்லப்போனால், மும்மூர்த்திகளும் தனி மலையில் அமர்ந்து காட்சியளிக்கிறாங்க. அதுவும் வந்து ஒரே நேர்கோட்டில் சம தூரத்தில் இருக்கிறது உலகத்திலே இங்கே தான். அப்படிப்பட்ட இடத்துல விஷ்ணு ஆலயம், சிவ ஆலயத்தில் வந்து மன்னர் காலத்திலேருந்து வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்குது. பிரம்மாவுக்கு மண்டபம் மட்டும் கட்டி வச்சுருந்தாங்க. ஏன்னா அவருக்கு வந்து பிரம்ம சாபம் ஏற்பட்டதாக வந்து தல வரலாறுகள் சொல்லுது. ஆனால் பிரம்மதேவர் 2008 எனக்கு காட்சி கொடுத்து, அதாவது இப்போ எல்லாருக்கும் சாபம் உண்டு, விடிமோட்சனமும் உண்டு. ஆனால் வந்து இந்த புராணத்தை நம்பி மனித குலம் ஏற்கலை, அதனால் எனக்கு சிறு விக்கிரகம் வச்சு ஆராதனை பண்ணுங்கன்னு 2008 ஆகஸ்ட் மாதம் கனவுல வந்து சொல்கிறாரு, விடிய காலம். அதுக்கும் பிறகு இந்த மலையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பல மலைகளை தேடி இங்கே வந்து கண்டுபிடிச்சோம். அப்போ இங்கே வந்து குடிகாரருடைய கூட்டாரமாக தான் இருந்தது. அதை சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னிச்சையாக நின்று, அப்புறம் வந்து அன்பர்களோடு சேர்ந்து இணைந்து மேலும் வந்து அறக்கட்டளை ஆரம்பித்து இந்த சேவை இந்த பிரம்மமலையில் நடக்குது. அந்த பிரம்மதேவருடைய விக்கிரகம் கூட அவர் சொன்ன காட்சி 3 தடவை கொடுத்து அதை வரைஞ்சி அதை எங்கே செய்யணும்னு உத்தரவு கேட்டு அந்த இடத்துலே செய்து தான் அந்த திருமணியை வச்சுருக்கிறோம் இந்த மலையில். அவர் வந்து சாவு மோசனம் வந்து 6 இடங்களில் சொல்லப்படுது. அதில் வந்து ஒன்று வந்து இந்த முக்கியமான இடமாக கருதப்படுது. இந்த குகையானது அர்த்தநாதீஸ்வரர் குகைன்னு சொல்லுவாங்க. இதில் பிருகு மகரிஷி, கலிங்க மகரிஷி, இன்னும் பல ரிஷிகள் வந்து இந்த தியானம் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்த வந்து அமைதி காக்க வேண்டி அவங்க தியானம் பண்ணுறதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அமாவாசை மட்டும் பக்தர்களுக்காக 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் திறக்கிறோம். மற்ற நாளில் தினமும் பூஜை நடக்குது. பூஜை நடத்திட்டு தியானம் பண்ணிவிட்டு பூட்டிகிட்டு போயிடுவோம். அமைதியை நாடி இந்த இடத்துல பக்தர்களுக்கும் பார்க்கணுங்கிறதுக்காக 3 நாளில் மட்டும் திறக்கிறோம். இந்த இடம் வந்து பிரமாண்டமாக காட்சி கொடுக்குறாரு. அப்போ பிரம்மதேவர் வந்து சாப மோசனம் பெற்றதுக்கான அத்தாட்சி என்னென்னா, அவரே வந்து இங்கே வந்து பெரிய யாகம் நடத்தி அவர் வந்து விடிமோட்சனம் பெற்றதாக உணர்த்துறாங்க. அதுக்கும் பிறகு அதை உணர்த்துறபடி மேலே வந்து பிரம்மதேவர் வந்து காட்சியளிக்கிறாரு, விமோச்சனம் ஆயிடுச்சுன்னு. மேலும் பல ரிஷிகள் வந்து தியானம் பண்ணுறாங்க. இது வந்து மேற்கு பார்க்க அவருடைய திருமுகம் அமைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அதனால் இந்த இடம் ஒரு புனிதமான இடம். அது சாபம் அவங்க வச்சது 5000 ஆண்டுகள் உணர்த்துறாங்க. இதுதான் ஒரு முக்கிய தகவல். இந்த பகுதியிலே வந்து 5000 ஆண்டுகள் பிரம்மதேவரே வச்சு வழிபட்ட இடம்னா இதுதான் சொல்லலாம். அது ஒரு பெரிய பாக்கியம். எனக்கும் அந்த கைங்கரியம் பண்ணுறதுக்கு இறைவன் வந்து பாக்கியம் கொடுத்துருக்குறான். அதனால் இந்த புல்லை வெட்டுறது, இந்த கல் எடுக்கிறது பக்தர்களுக்கு அது மாதிரிக்க 2008 ஆகஸ்ட் மாதம் கனவுல வந்ததுலேருந்து இந்த திருப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பிரம்மதேவர் ஆலயத்துக்கு இப்போ அறக்கட்டளை வந்து இயங்கி அது பண்ணிக்கிட்டு இருக்கு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த திருப்பணியை அன்பர்கள் கொடுக்குற காணிக்கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்காக உங்கள் டிவிக்காக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த டிவி சேனலை பார்த்து கொண்டிருப்பவருக்கும் வந்தனமும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். எல்லா வளங்களும் இதை பார்க்குறவங்க பயன்பெற்று இந்த பிரம்மதேவர், அர்த்தநாதீஸ்வரர், பிருகுமுனிவர் பல ஆண்டுகள் தவம் பண்ணி இந்த இடத்த வந்து நீங்களும் ஒரு முறை வந்து தரிசித்து போனால் குருபாக்கியம் கிடைக்குங்கிறது தான் திண்ணம்.
என்னுடைய வந்து திருப்பெயர் வந்து ஸ்ரீ ராஜேந்திரன். நான் ஒரு சமூக சேவர். இது வரைக்கும் சமூக சேவைக்காக 12 அவார்டு வாங்கியிருக்கிறேன். எங்களுடைய குடும்பம் எளிமையாக இருந்து இனிமையாக ஆரோக்கியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த திருப்பணி செய்கிறதுனால. அதனால் எல்லோரும் வந்து திருப்பணி செய்து பயன்பெறணும். திருப்பணி செஞ்சால் தான் கர்மம் கரையும். இல்லாட்டியும் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு உடைச்சிட்டு போனால் கர்மம் தீராது. ஆலயங்கள்லேயோ அறக்கட்டளையிலையோ குரு சன்னிதானத்திலேயோ ஒரு புல் பூண்டாவது எடுக்கணும். அப்போ தான் வந்து நம்முடைய கர்மம் தொலையும். அந்த கர்மத்தை துளைக்கிறதுக்கு எல்லாரும் ஒசூர் வந்து பிரம்மமலை பிரம்மதேவரை மும்மூர்த்திகளை தரிசித்து குரு பகவானாக எழுந்திருக்கின்ற இந்த குகைக்கும் வந்து தரிசனம் பண்ண வேண்டி அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். ஐயா, நம்ம பிரம்மமோட மல்லடி வரத்தில் தான் ஒரு ஸ்ரீசக்கரம் பார்க்குறேன் ஐயா. இது பேர் தான் ஸ்ரீசக்கரம்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ரீசக்கரம் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த சக்கரத்தில் என்ன ஒரு விசேஷம்னு பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரம், 9 கிரகம், 5 பஞ்சலிங்கங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஐயா. பஞ்சபூதங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ரீசக்கரத்தில் 27 நட்சத்திரம் இருக்குன்றாங்க, 9 நவகிரகம் இருக்குன்றாங்க, 5 பஞ்சபூதங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஐயா. அதுதான் ஸ்ரீசக்கரம்னு ஒரு பேர் ஐயா. இப்போ நம்ம வீட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓமம் பண்ணுறாங்களே ஐயா, சுதர்சன ஓமம். இந்த ஸ்ரீசக்கரம் போட்டு தான் அந்த ஓமம் பண்ணுவாங்க ஐயா. அது பேர் தான் இந்த ஸ்ரீசக்கரம்னு சொல்கிறது ஐயா. ரொம்ப அற்புதமான ஒரு சக்கரம். அதுதான் நம்ம பார்த்துட்டுருக்குறோங்க ஐயா. நம்ம வந்த நேரம் கோயில் பூட்டுக்கிறாங்க ஐயா. அதனால் உங்களுக்கு பிரத்யேக காட்சி உள்ளே சரியாக காமிக்க முடியல. இருந்தாலும் ட்ரை பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் ஐயா. ஐயா, இப்போ ஸ்ரீசக்கரம் கோயில் தான் பார்க்க வந்திருக்கு இல்லையா. இப்போ அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சரஸ்வதி அம்மா கோயில் இருக்குது. அற்புதமான சரஸ்வதி தேவி, இசைவாணி கலைவாணி அம்மாவோட சிலை தான் பார்த்துன்னுக்குறேங்க. பாருங்கள், இசைக்கே வாணி அந்த அம்மா, கலைவாணி. வாங்க, அங்கே ஒரு கலைவாணி அம்மா இருக்காங்க பாருங்கள். அந்த அம்மா வந்து இசைவாணி, கலைவாணி, சரஸ்வதி. இந்த அம்மாவுக்கு 3 பேர் உண்டு ஐயா. மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, செந்தமிழ் சொல் எடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். அற்புதமான ஒரு பாடகி அம்மா, இசைவாணி கலைவாணி அம்மா சிலையை தான் பார்த்துன்னுக்குறோம் பாருங்க ஐயா. ஐயா, இவ்வளோ நேரம் நம்ம வீடியோலாம் பார்த்தீங்களா? வீடியோலாம் பிடிச்சிருந்ததா? சரி, மறக்காமல் நம்ம வீடியோவை பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல நல்ல வீடியோவில், ஆன்மீக வீடியோவில், அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சக்தி ஜோசியர். வணக்கம் ஐயா.